இன்னைக்கு நம்ம பல செய்திகளை பார்க்க போகிறோம். அதில் மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை மட்டும் சேகர் பாபு அவர்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா, காதில் கேட்டுச்சுன்னா, அவர் நெஞ்சு எப்படி தாங்கிக்கூட தெரியல. அவர் ரூம் போட்டு அழுவ போகிறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் மா சுப்பிரமணியனை சுற்றி அடிக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு வச்சிருக்கிறாரு. அது கண்டிப்பாக திமுகவை சுளுக்கெடுக்க போதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா பராசக்தி வெளியாயிருக்கிற இந்த நேரத்தில் அந்த படம் வெளியாயிருக்கு. ஆனால் யாரும் பார்க்கலாம் போல. ஆனால் திமுக காரங்களும் காரங்களும் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வச்சு அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரை பற்றியும் அவருக்கு என்ன நடந்தது, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணார்ன்றதை பற்றியும் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல சும்மா தீயா பத்திக்கிச்சிங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா திமுக அமைச்சர் இருக்காரு பெரியசாமி. அவரு பேசினதை கேட்டுமான்னு திமுக கூட்டணியில் இருப்பீங்க. மானா ரோசம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா அந்த கட்சியில் இனிமேல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி அவர் கேட்டு வச்சிருக்கிறாருங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? வாங்க பார்த்துடலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாருங்க. அந்த ஒரு வீடியோவும் சரியான சும்மா தரமான வீடியோவாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போதான் சமீபத்தில் கன்னியாகுமரியில் கோவிலில் பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னதுக்கு என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சோத்தை தான் திங்கிறியான்னு கேட்டார்ல சேகர் பாபு அவர்கள். அந்த வார்த்தையை அந்த கோஷத்தை பற்றி இவருக்கு என்னங்க தெரியும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் கேளுங்களேன். இதை கேட்கவே சும்மா ஆனந்தமா மகிழ்ச்சியா உற்சாகமா உத்வேகமா இருக்கா? ஏன் அப்படின்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது நம்ம பாரத நாட்டின் தாய் மண்ணை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். தேசத்தை நேசிக்கிறவங்களுக்கு தானே இதோட அருமை புரியும். இந்த வார்த்தையை இந்த வீடியோவை மட்டும் சேகர் பாபு அவர்கள் பார்த்தாருன்னா ரூம் போட்டு கதறுவார்னு நினைக்கிறேன். என்னையா எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்களாம் இங்கே உதயண்ணா வாழ்க, சின்னவர் வாழ்க இந்த மாதிரி சொல்லி கோஷம் போட்டு பழகின வாய்யா நாக்கியா இதெல்லாம். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படியா பொறுத்துக்க முடியும் அப்படின்னு அவர் புலம்புவார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மா சுப்பிரமணியன் என்ற ஒரு அமைச்சர் இருக்கார்ல. அவர் என்ன சொன்னார்? இங்கே கஞ்சா புழக்கமே கிடையாது, நாங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எங்களோட கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடே இருக்குது, கஞ்சாலாம் கிடையவே கிடையாது, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்திட்டோம், 0% இங்கே கஞ்சா அப்படின்னு சொல்லி சும்மா படம் காட்டிட்டு போனார்ல. சும்மா அந்த படத்தெல்லாம் திரையை கிழிச்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். என்ன நடந்தது தெரியுங்களா? பார்த்துடலாம். அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தார். இவர் எதையுமே சாதாரணமாக பதிவிட மாட்டார். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் கஞ்சா வியாபாரி ஒருவர் நேற்று முன்தினம், அதாவது இந்த பதிவை அவர் நேத்திக்கு பதிவு செய்திருக்கிறார். நேற்று முன்தினம் 18வது முறையாக கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதில் உச்சகட்ட நகைச்சுவை என்னவென்றால், தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுடனும் இந்த பெண் கஞ்சா வியாபாரி புகைப்படம் எடுத்திருக்கிறார். எவ்வளோ மரியாதை சொல்கிறார் பாருங்க. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுடனும் இந்த பெண் கஞ்சா வியாபாரி புகைப்படம் எடுத்திருக்கிறார். 18வது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கஞ்சா வியாபாரி, அதிலும் குறிப்பாக அவங்க ஒரு பெண். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். இதில் கஞ்சாவே இல்லைன்னு சொன்னார் இவர் கூட தான். ஆனால் அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடனான புகைப்படத்துக்கு பல காரணங்களை சொல்லி மழுப்பிய அமைச்சர் திருன்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரியுடனான புகைப்படத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க?
கஞ்சாவே எங்கள் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் 3 அடி உயரத்துக்கு இருந்த கஞ்சா செடியை அதிகாரிகள் பிடுங்கி போட்டது மட்டும் இல்லாமல் அது எப்படி அங்கே வந்தது அப்படின்னு சொல்லி அதற்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் தான் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற போதைப் பொருள் கடத்தலின் மன்னனாக இருந்தவர் கைது செய்யப்பட்டார். இப்போது அவர் உங்கள் கட்சியில் இல்லை, ஆனால் அவர் உங்கள் கட்சியில் இருந்தவர் தான் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவர் ஜாஃபர் சாதிக். இப்போ என்னடானா உங்கள் கூட இருக்கிறவங்க 18வது முறையாக கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். சும்மா இல்லை. இதற்கு முன்பாக ஞானசேகரன். இதில் என்ன அப்படின்னா, இவர் கூட மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் விசாரணைக்கு உட்படுத்தணும் போல. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றத சூசகமாக மா சுப்பிரமணியன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஃபோட்டோ ஆதாரத்துடன் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் யார் குற்றவாளின்றத நாம் அவரோட சமூக வலைதளங்களில் போயிட்டு யார் யார் கூடலாம் இவர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரோ அவரோட பின்புலத்தை நம்ம தோண்டி பார்த்தோம்னா அவர் ஏதாவது ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பார்னு நினச்சிருக்கு. அவர் ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பார் போல். அதனால தான் சிக்க வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாருங்க. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த புகைப்படத்தை போட்டிருக்கிறார். நாம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றதுக்கு வந்துடலாம். இந்த அழகில் அந்த பெண் கஞ்சா வியாபாரி இந்த லட்சணத்தில்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவர் குறிப்பிடுறார். இந்த அழகில் அப்படின்னு, அதை அந்த பெண்ணோட அழகுன்னு அவர் சொல்ல வரல, இந்த லட்சணத்தில் அப்படின்றத சொல்கிறார். இந்த அழகில் அந்த பெண் கஞ்சா வியாபாரி 196வது ஆ வட்ட கண்ணகி நகர் திமுக துணை செயலாளர் என்று கூறப்படுகிறது. அமைச்சர்கள் வரை நெருக்கமாக இருக்கும் போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாலியல் குற்றவாளிகள் திமுகவை தங்கள் கூடாரமாக வைத்திருப்பதில் ஆச்சரியமில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகைப்படத்தை போட்டு எப்படிலாம் ஆதாரத்தோடு மாட்டியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் பாஜக என்ன செய்யுது, பாஜக யாரையும் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, நம்மளாம் கேட்குறோம்ல. ஏங்க, இதை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கே வேறு கட்சி இல்லை, பாஜக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதற்கே அவங்கள பாராட்டணுமா இல்லையா? ஏங்க, இப்போது திமுகவை சார்ந்த யாராவது ஒரு நிர்வாகியோ இல்லை தலைவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செந்தில் பாலாஜியை வச்சுக்கோமே, நான் மேடையில் அவங்க கட்சி நிர்வாகிகள் முன்னாடி, அவங்க கட்சி தொண்டர்கள் முன்னாடி ஏறி நின்று, நான் எந்த ஊழலுமே பண்ணல, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, என்னையை பழி வாங்குவதற்காக பாஜக எங்கள் மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா கீழே இருக்கிறவங்களாம் சிரிக்காமல் இருந்துட்டோம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்யா, கீழே இருக்கிறவங்க சிரிக்காமல் இருக்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தை போட்டு கீழே லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு ஒரு வாசகத்தை வைக்க முடியுமா? வச்சு அந்த ஃபோட்டோவை கடந்து போகிறவன் சிரிக்காமல் போவானா சொல்லுங்கள்? இந்த மாதிரி தான். ஆனாலும் இப்படிலாம் தெரிஞ்சாலும் நம்ம ஓட்டு போட்டு வைப்போம். ஏன்? பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காரு, தேர்தல் வரும்போது கொடுத்துருக்கிறாரு. 2 முறை முட்டை, 2 முறை 1000 கொடுத்தாரு. ஆனால் இப்போ தேர்தல் வரும்போது 3000 ரூபா கொடுத்துருக்காரு. 3000 ரூபா கொடுத்தாருல, தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினார், அதெல்லாம் தேவையில்ல. 3000 ரூபா கொடுத்தாருல, கரண்ட் பில்லை ஏற்றினார், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. 3000 ரூபா கொடுத்தாருல, சொத்து வரி ஏற்றினார், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. 3000 ரூபா கொடுத்தாருல்ல, அத்தியாவசிய பொருட்கள், பால் விலை, நெய் விலை பொருட்கள்லாம் விலை ஏற்றிட்டாரு, அது எனக்கு தேவையில்ல. 3000 ரூபா கொடுத்தாருல்ல, பள்ளிக்கூடம் படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை கொடுத்துருக்காருல, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காருல. அப்புறம் என்ன, திமுகவுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அப்புறம் எப்படி? யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை விட அந்த தப்பு செய்வதற்கு யார் தூண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. அப்போது அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய ஓட்டு போடுற ஆளுக்கு தான் தண்டனை அதிகம். அதனால தான் இந்த 4.5 ஆண்டு காலமாக நாமெல்லாம் அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போவாவது நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நாம் திருந்தணும். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் ஆதாரத்தோட யார் சொன்னா? இந்த துறையில் இவ்வளவு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு, இந்த அமைச்சர் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு யாராவது சொன்னாங்களா? யார் சொன்னா? பாஜக தானே சொன்னிச்சு, அண்ணாமலை தானே சொன்னார். இப்போ அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா
நீங்க சொல்லுங்க. யாராவது இந்த அளவுக்கு ஆதாரத்தோட திமுக செய்யக்கூடிய ஊழலை வெளியிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடகா சிங்கம் அப்படின்றதுனால யாருக்கும் பயப்படாம திமுக செய்யக்கூடிய ஊழல்களை அக்கு வேற ஆணி வேறையா புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கிறாரு. இதை வேற யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இதை செய்வதற்கே பாஜக இங்க தேவைப்படுது இல்ல. அப்படி இருக்கும்போது பாஜக என்ன நடவடிக்கை எடுக்கல? இப்போ அண்ணாமலை அவர்கள் பராசக்தி படம் வெளியாகி இருக்குங்க. யாரும் தேட்டருக்கு போல, யாரும் பார்க்க போல. அதனால தான் ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் பராசக்தி டிக்கெட்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அப்படியாவது கூட்டத்தை போவோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இந்த படத்தை இன்பநிதி அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாருங்க. அவரோட ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குல்ல, அது மூலயமா வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று பராசக்தின்றது திமுக காங்கிரஸ் ரெண்டுக்கும் இப்போ வந்து மோதலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா ஹிந்தியை இங்கே கொண்டுட்டு வந்தது, ஹிந்தியை இங்கே திணிச்சது இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தானே. இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தா? இப்போ ஹிந்தி திணிச்சது யாரு? இதெல்லாம் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி கொண்டு வந்து இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டு ஆட்சியை கவிழ்த்தது எந்த அரசாங்கம்? மீசாவில் இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சதெல்லாம் யாருங்க? காங்கிரஸ் தானே. அதனால ரெண்டு பேத்துக்குள்ளேயும் முட்டல் மோதல் வந்துருச்சு. இப்போ அதுலேயும் இந்த திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, போட்டு கிளின்னு கிழிக்கிறார் திமுகவை. அப்படிலாம் இருக்கும்போது அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்றத அந்த பராசக்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அந்த படத்தை கூட்டெல்லாம் போல, சிவகார்த்திகேயன் ஒன்றும் நடிக்கவும் இல்லை, சரி சொல்லிட்டாங்க காசு கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக நின்றுட்டு போகிறாரு. மற்ற எந்த நடிகர்களும் அதில் சரியாக நடிக்கலை. அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்து கூட பொருத்தி போகலை. அவங்களாம் நடிக்கிறது பச்சையாக தெரியுதுப்பா. இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு பண்ணி தொலைச்சி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கதை வந்து பெருசாக இம்பேக்டை உருவாக்கலை. எடுத்த விதமும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணாதுரை அவர்களுக்கு எவ்வளவோ சிறப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? எதை கரை பிடிச்ச பல்லும் அவருக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் கூட யார் இருந்தா? நெடுஞ்செழியன் தானே உட்காந்துருந்தாரு. இப்போ என்ன புதுசாக இவங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து திணிக்கிறது. இது இந்தி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் இல்லையாட்டுக்கு. இவங்க புதுசாக இங்கே ஒன்று திணிக்க பார்த்துருக்குறாங்க. அது இங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லி தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்று, தமிழில் வந்து இந்தி திணிப்புக்காக இங்கே படம் எடுக்கிறாங்க. அதில் தெலுங்கு பொண்ணை உஷார் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக தான் ஹிந்தியே ஒரு எதிர்க்கிறாரு. இவங்க வந்து ஹிந்தி எதிர்த்தது அந்த தெலுங்கு பொண்ணுக்காக தான் எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கதை போகிறதா கூட சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு கேள்வியை கூட வைக்கிறாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு படம் எடுத்திருக்கிறாங்களே, இது பேன் இண்டியா மூவி அப்படின்னா ஹிந்திலேயும் இது வெளியாகுமா? ஹிந்தியில் வெளியானா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி பேசின வீடியோ இப்போ வைரல் ஆகி அவங்க வயிற்றெல்லாம் புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. என்னன்றதை கொஞ்சம் பாருங்களேன். 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது. ஜூன் மாசத்துல 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க, 2வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 3வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 4வது நாள் பிடி ராஜன் அவர்கள் பேச வேண்டும் மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத, பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான். உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவள் அவருடைய பாலை குடித்து தான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேளை பகுத்தறிவு வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறாரு. 6வது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு. ஒரு நாள் முன்னாடி வர்றார். பிடி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை, நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய 5வது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க, யாருமே பேசல. பிடி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, நான் வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன்
கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல், பி.டி. ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தீங்க. இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா, இல்லை ஆணவமா, என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா? ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது, ஊழல் ஆட்சியாக இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த மாதிரி வீர தீர சூர பராக்கிரம தலைவர்கள் தான் இவங்கள பத்தி தான் இப்போ படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சீனெல்லாம் வச்சிருக்காங்களா? இல்லை சுதந்திரத்துக்கு இவங்க எந்த மாதிரிலாம் போராடினாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சீன் வச்சுருக்காங்களா? அதில் வச்சிருந்துருக்கலாம், இருந்தால் தானே வைப்பாங்க. சரி விடுங்க. ஆனால் இப்போ மட்டும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா நினச்சி பாருங்க, சும்மா அறிவாலயமே அலரும்ல. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இப்போ நமக்கு அண்ணாமலை அவர்கள் மாதிரியாவது ஒரு தலைவர் இப்போ கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அடுத்ததா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி இருக்கார் இல்லைங்க, அவர் பேசியிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்போதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விசிக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்லியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினர்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் எங்களோட தேவை இருக்குது, ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களோட தேவையில்லை, அதனால் நீங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்களா, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இன்னுமேலும் அந்த கூட்டணியில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இருக்க மாட்டாங்க. அடுத்ததை இவர் ஒரு இன்பச் செய்தியை சொல்கிறாராம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய பொங்கல் கொண்டாட்டம் முடிவதற்குள் பெண்களுக்கு இனிப்பான செய்தியை முதல்வர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை முதல்வர் இனிமேல் நான் தேர்தலில் நிற்க போகிறதில்ல, எங்கள் கட்சியும் தேர்தலில் போட்டியிடாதுன்னு சொல்லிடுவாரோ? அப்படிலாம் ஒரு காலமாக அவர் நினைக்க மாட்டார். நம்மளாம் சந்தோஷமாக இருக்க அவர் விட மாட்டார். அப்புறம் வேறு என்னவா இருக்கும்? அந்த இன்பச் செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாரத் மாதா கி ஜெய்.